அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ பார்க்க போகிற ரெசிபி கோதுமை இல்லைன்னா சம்பா ரவை பாயாசம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கீ நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு, ஒரு 20-30 திராட்சை ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். திராட்சை நல்லா உப்பி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்தோன்னாவே ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சது நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். மீதமுள்ள அதே கீயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சம்பா ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய குருணையாக இருக்குது. நீங்கள் சின்ன குருணையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கோதுமையை கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா நெய்லியே வறுத்துக்கலாம். சம்பா ரவை நல்லா வறுபட்டு மணம் வரும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு சில ரவையெல்லாம் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் நல்லா வறுபட்டதுக்கான சிம்டம். ரொம்ப சின்ன ரவையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெரிய ரவையாக போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய ரவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரவை வறுபட்டுருச்சு. இனி நாம் ரவை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் ரவை எடுத்துருந்ததுனால 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரவை வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரவையை நல்லா நெய்யிலேயே வறுத்துருக்கிறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இனி நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷத்துலேயே ரவை நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ரவை இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப கம்மியான அளவு தான் தண்ணி இருக்குது. லைட்டாக ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்புக்காக வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணி செய்யலாம், இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரவையிலேயே லைட்டாக ஈரப்பதம் இருக்கிறதுனால வெல்லம் ஈஸியாகவே கரைஞ்சி வந்துடும். நல்லா ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது வெல்லம் ஈஸியாக கரைஞ்சிடும். பாருங்கள், அப்படியே கரைய தொடங்கிடுச்சு. ஹீட் ஆகிட்டும் இருக்கிறதுனால ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். வெல்லம் இப்போ நல்லாவே கரைஞ்சிடுச்சு. ஒரு 1-2 சின்ன துண்டுகள் தான், அதுவும் இனி கரைஞ்சிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னா அஸ்கா சக்கரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இனி நம்ம தேங்காய் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணினதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேங்காய் பால் திரிஞ்சு வந்துடும். அதனால இந்த அளவுக்கு லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் ஸ்டார்டிங்கில் பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் முந்திரி திராட்சை பொரிக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நெய்யில் முந்திரி திராட்சை பொரித்து நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா பாயசம் ரெடி. இந்த பாயசம் சாப்பிட்றப்ப ரவை வாயில் தட்டுப்படுறப்ப இன்னும் நிறையா சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.